ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சோம். ஆனா நடுவுல ஒரு 4 நாள் கேப் வந்துருச்சு. அதுக்கு மன்னிச்சோ. இன்னைக்கு இந்த சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சு வைக்க போறோம். எப்படி முடிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகா பாத்திரலாம். மனுஷங்க ஸ்பேஸ்ல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ எல்லா இடத்துலயும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா, செவ்வாய் கிரகம், எரிக்கற்கள், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ வேஸ்ட் பண்ணாம எல்லா இடத்துலயும் மனுஷங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் டெக்னாலஜில வேற மாதிரி மாறி இருந்தாலும் மாறாத ஒரு விஷயம் ஏழைகளுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. என்ன, பூமியில அவங்களுக்கு காசு பிரச்சனை, ஸ்பேஸ்ல அவங்களுக்கு தண்ணி, அப்புறம் காத்து பிரச்சனை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே கம்மியான அளவுல தான் காத்து அப்புறம் தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. இதனால அங்க ஒரு பெரிய போர் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் சீரிஸ் ஸ்டேஷனுக்கு பெரிய பெரிய ஐஸ் கட்டிகளை கொண்டு வர கேன்பெரி அப்படின்ற ஷிப்பு தாக்கப்படுது. ஷிப்பு மொத்தமா அழிஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் மார்ஷியன்ஸ்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மார்ஷியனுடைய டானேஜர் ஷிப்பையும் அழிச்சிடுறாங்க. சோ வேணும்னே போர் வரதுக்காக யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. அப்புறம் ஜூலின்னு ஒரு கேரக்டர், அவங்க ஸ்காப்பிலேன்ற ஒரு ஷிப்ல காணாம போயிருப்பாங்க. அந்த ஜூலிக்கும் இங்க நடக்கிற அட்டாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்னன்னு தெரியல. சோ அது எல்லாத்தையுமே தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 பார்ட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் இந்த சீரீஸ்ல வரக்கூடிய பேரு, இடம் எல்லாமே தெளிவா புரியும். இப்போ வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பத்துல ஹோல்டனை காமிக்கிறாங்க. இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க ஞாபகம் இருக்கா? பொலான்ஸ்கி அப்படின்னு ஒருத்தவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொலான்ஸ்கின்றவர் யாருன்னா ஜூலி ஸ்காப்புலே ஷிப்ல போயிருப்பாங்கல்ல, அந்த ஷிப்ல இருந்த ஒருத்தவர். எல்லாருமே இறந்துட்டதா நினைச்ச போது பொலான்ஸ்கி மட்டும் ஃப்ரெட் கிட்ட நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், என்னை வந்து கூட்டு போங்கன்ட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில ஒரு பெரிய எரிக்கல் இருக்கு. சும்மா அந்த எரிக்கல்ல தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்டெல்த் ஷிப் மறைஞ்சிருக்கு. இவங்களோட ஷிப்பை அட்டாக் பண்ணிச்சுல, பார்க்க அதே மாதிரியே இருக்கு. உடனே அந்த ஸ்பைக்காரனை கூப்பிட்டு கேக்குறாங்க. அவனும் அந்த ஷிப்பை பார்த்துட்டு மார்ஸ் மட்டும் தான் ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சிருக்காங்க, இதை பார்த்தா மார்ஸோடைய ஷிப் மாதிரியே இல்லையே, ஒருவேளை அட்வான்ஸ்டா இப்ப புதுசா அந்த மாடலை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஷிப்பை பார்த்து குழம்பி போறான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்காகாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலெக்ஸை மட்டும் ஷிப்ல விட்டுட்டு மத்த பேர் எல்லாருமே அந்த ஸ்டெல்த் ஷிப்புக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் செவுத்துல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே முன்னாடி போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி மிதந்துட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா ஸ்காப்பிலே ஷிப்ல இருந்த ஒரு க்ரூ மெம்பர். அடுத்து இந்த டீம் 2 ஸ்பிளிட் ஆகுறாங்க. நயோமியும் ஹோல்டனும் ஒரு பக்கம் போறாங்க, அந்த ஸ்பைக்காரனும் ஏமஸும் இன்னொரு பக்கம் போறாங்க. இந்த மாதிரி உங்க ஷிப்புக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஆலெக்ஸ் என்ன பண்றாருன்னா ட்ரோன் அனுப்பி தேடி பாக்குறாரு. இன்னும் ஏதாச்சும் டெட் பாடி இருக்கா, இல்ல ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ஒன்னு நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா இந்த ஷிப்ல இருக்க எல்லா ஏர்லாக்குமே ஓபன் ஆயிருக்கு. அப்புறம் எல்லா ஷிப்லயுமே ஒரு எஸ்கேப் ஷட்டில் இருக்கும். அந்த ஷட்டில காணோம். சோ இந்த ஷிப்புக்குள்ள கடைசியா யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. யாரா இருக்கும்னு அவருக்கு ஐடியா இல்ல. திரும்பி அப்படியே அந்த ட்ரோனை வச்சு பொறுமையா தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் சைட்ல சின்னதா ஏதோ க்ளோ ஆகுது. ஆனா ஆலெக்ஸ் அதை கவனிக்கல. இன்னொரு பக்கம் ஏமஸ் அவரு ஒரு இடத்துல ஒரு சேஃபை கண்டுபிடிக்கிறாரு. அதை ஓபன் பண்ணலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடியும் ஏதோ ஒன்று க்ளோ ஆகுது. அதை இவரும் கவனிக்கல. அடுத்து இந்த ஷிப்போடைய லாக செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த ஷிப்ல இருக்கவங்க ஆனுபஸ்ன்ற ஷிப்பை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஆனுபஸ்ன்ற ஷிப்பை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? மில்லர் அந்த செத்து போன டேட்டா புரோக்கர் உடம்புக்குள்ள இருந்து ஒரு கார்டு எடுத்திருந்திருப்பாரு. அதுல கூட ஆனுபஸ் ஷிப்பை பத்தின ஒரு ரெஜிஸ்டர் ஆகாத லாக் இருந்திருக்கும்ல, அந்த ஷிப்பு தான். அந்த ஷிப்பை தான் இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அடுத்து நேவிகேஷனை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இந்த ஷிப்பு ஃபோபி ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஈரோஸுக்கு போயிட்டு இருந்திருக்கு. லூபிஸ் சொன்னாரு தெரியுமா, ஃபோபி ஸ்டேஷன் மொத்தமா அழிஞ்சிருச்சு, அங்க இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் அந்த ஷிப்பு கிளம்பி வந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஹோல்டனை காமிக்கிறாங்க. அவரும் நயோமியும் தேடி போயிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வழியா ரியாக்டர் கோர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த கோர் மேல ஏதோ பரவி இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜூலி ஒரு கோரை பார்த்திருப்பாங்களா, அதே மாதிரியே இருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை இதான் ஃபோபி ஸ்டேஷன் அழிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க பவர் ஆன் பண்றாங்க. வரும்போது பவர் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கும். இவங்க மேனுவலா ஆன் பண்றாங்களா, ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த கோர் மேல ஏதோ அப்படியே வளர ஆரம்பிக்குது. அந்த கோர்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு போல. டக்குன்னு இவங்க பவர் ஆஃப் பண்றாங்க. அங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறதும் நின்றுது. சோ இது என்னன்னே தெரியல, இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா ஷிப்புக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஆலெக்ஸ் இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு தியரியை சொல்றாரு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஷிப்ல இருக்கவங்க ஸ்காப்பிலே ஷிப்புக்கு போயிட்டு அந்த ஸ்காப்பிலே ஷிப்ல இருக்க எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்காப்பிலேவை ஒரு தூண்டிலா யூஸ் பண்ணி கேன்பெரியை வர வச்சு கேன்பெரியையும் அழிச்சாச்சு. ஆனா ஸ்காப்பிலேல இருக்க எல்லாருமே சாகல. பொலான்ஸ்கின்றவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இந்த ஸ்டெல்த் ஷிப்ல இருக்கக்கூடிய ஏர்லாக் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி இந்த ஷிப்ல இருக்க எல்லாருமே அழிச்சிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு தப்பிச்சு போயிருந்திருக்காரு. அதனாலதான் இந்த ஷிப்ல இருக்க ஸ்பேஸ் ஷட்டில காணும். அந்த ஷட்டில வச்சு ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது, கிட்டதான் எங்கேயாச்சும் போயிருக்கணும் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஈரோ ஸ்டேஷன் தான் இருக்கு. அப்ப பொலான்ஸ்கி கண்டிப்பா அங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த ஸ்பைக்காரன் என்ன பண்றான், ஈரோஸ்ல எனக்கு நிறைய பேர்
பேரு தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா என்ன நீங்க விட்டுறணும், ஹெல்ப் பண்ணனா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹோல்டன் என்ன சொல்றாரு, பொலான்ஸ்கியை கண்டுபிடிச்சிட்டோம்னா உன்னை விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் அந்த ஹீரோஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த ஷிப்பை பாக்குறாங்க. இந்த ஷிப்பு தானடா நம்ம கேன்பரி அழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல இந்த ஸ்டெல்த் ஷிப் அழிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஷிப்பு வேற யாரா கையில கிடைச்சிச்சுன்னா அவங்க தப்பா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெல்த் ஷிப்பை அழிச்சிட்டு போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் அவரு தான் ஜூலியை தேடி ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாருல, ஒரு வழியா இங்க வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்ட அந்த ஆனுபஸ் ஷிப்பை பத்தி கேக்குறாரு. அந்த பையன் திமுறா அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றானா. அவ்வளவுதான் மில்லருக்கு கோவம் வந்துருது. அப்படியே அவனை இழுத்து போட்டு சங்கிலியே காலை வச்சு இவரே அந்த லாகை செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அந்த ஆனுபஸ்ன்ற ஷிப்பு பொலான்ஸ்கின்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வேற ஸ்டேஷனுக்கு வந்து சீன் போட்டா இவரை சும்மா விடுவாங்களா, அவ்வளவுதான் புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாருல ஆனுபஸ் ஷிப் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்குன்னு, அவரு வந்து கூட்டு போறாரு. இவரு தனியா லாகை செக் பண்ணி பார்த்துருப்பாரு போல. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த பொலான்ஸ்கின்றது வேற யாரும் இல்ல, ஜூலி தான். அவங்க தான் பொலான்ஸ்கின் பேரை மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப அதே பொலான்ஸ்கின்ற பேரு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவ்வளவுதான் மில்லர் வேக வேகமா அந்த ஹோட்டலுக்கு ஓடுறாரு. இதே சமயத்துல ஹோல்டனும் ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஹோட்டல்ல தான் கடைசியா அந்த பேரு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல போயிட்டு கேக்குறாங்க, பொலான்ஸ்கின்றவர் எங்களோட ஃப்ரெண்டு தான், அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாங்கெல்லாம் சீக்கிரட்டா போய் சர்ப்ரைஸ் பண்ண போறோம், அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பரை கேட்டுட்டு இருக்கும் போது சுத்தி நடக்கிறதுலாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதை ஏமஸ் தான் நோட்டீஸ் பண்றாரு. ஒரு சில பேர் வந்து உட்கார்றாங்க, மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க, இவங்களே ஒரு மாதிரி பாக்குறாங்களா. அதுல ஏமஸ் டவுட் பட்டு அவர்கிட்ட இருக்க கன்னை எடுக்கலான்ட்டு போகும்போது இந்த ஸ்பை பையா டக்குன்னு அங்க இருக்க எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடிடுறான். அவ்வளவுதான். இப்ப சுத்தி இருக்க எல்லாரும் இவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. பயங்கரமான ஷூட் அவுட். இதுக்கு நடுவுல ஒருத்தவன் பாம் வேற போட ட்ரை பண்றான். அப்ப அவன் கையிலேயே ஒரு அடி. யாருன்னு பார்த்தா நம்ம மில்லர். அவர் வந்து மீதி பேரை சுட்டு சாவடிச்சு ஹோல்டனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹோல்டனு நீ இன்னும் சாகலையா, நீ செத்துட்டேன்னு நினைச்சு சீரீஸ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குடா, சரி விடு, நான் வேற ஒரு முக்கியமான வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு மேல போறாரு. யாரா இவரு, வந்தாரு ஹெல்ப் பண்ணாரு, அவர் வாட்டுக்கு போறாரு. எங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாரு உனக்கு ஹெல்ப் பண்ணனா அப்படியே ஓடிடணும், நான் எங்க வந்திருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்லாம் நீ கேட்க கூடாது, நான் ரூம் நம்பர் 22க்கு போக போறேன், அமைதியா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. யாரு அந்த மனுஷன், நம்மளும் அந்த ரூமுக்கு தான் போகணும், இவர் யாரை தேடி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம அப்படியே மில்லர் பின்னாடியே போறாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ரூமோடைய கதவை தட்டுறாங்க. யாருமே திறக்கல. அடுத்து ரூமை உடச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனதுமே செமையா நாறுது. என்ன ஒரு நாத்தோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ சண்டை நடந்த மாதிரி எல்லா பொருளுமே உடஞ்சிருக்கு. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ரூமுடைய பாத்ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம மில்லர் தேடி வந்த ஜூலி இந்த மாதிரி கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அவங்க மேல எல்லாம் ஏதோ ஃபங்கஸ் மாதிரி பரவி இருக்கு. அதாவது இவங்க ரியாக்டர்ல பாத்திருப்பாங்கல்ல, ரியாக்டர் மேல ஏதோ ஒண்ணு பரவி இருக்குமே, அதே மாதிரி ஜூலி மேல பரவி இருக்கு. ஜூலிக்கு என்ன நடந்திருக்கும்னு இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா நம்மளுக்கு அந்த விஷயத்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. என்ன இருக்குன்னு பார்த்தா 7 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜூலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கார்பியோ ஷிப்ல போயிருக்காங்க. மில்லர் நினைச்ச மாதிரி தான் ஸ்கார்பியோ ஷிப் எடுத்துக்கிட்டு ஆனுபஸ் ஷிப்பை தடுத்து நிறுத்துறதுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த ஆனுபஸ் ஷிப்புக்குள்ள என்ன இருந்திருக்கும்னு பார்த்தா ஜூலியோட அப்பா கண்டுபிடிச்ச ஒரு வெப்பன். அந்த வெப்பனை வச்சு பெல்டர்ஸுக்கு எதிராக ஒரு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்காக தான் இப்ப இவங்க ஸ்கார்பியோ ஷிப்ல வந்திருக்காங்க. அந்த ஷிப்பு கிட்ட வந்ததும் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. இவங்க அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு அந்த ஷிப்பு மறைஞ்சு இவங்களுக்கு பின்னாடி வந்து நின்றுருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது இந்த ஷிப்லயுமே ஸ்டெல்த் டெக்னாலஜி இருந்திருக்கும் போல. ஆனா மார்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ ஜூலியோட அப்பா ஷிப்லயும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அவ்வளவுதான், இவங்க அட்டாக் பண்ண போயிட்டு இப்ப ஆனுபஸ் ஷிப் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உள்ள வந்து ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே சாவடிச்சிட்டாங்க. அடுத்து ஜூலியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நல்லா அடிச்சு ஒரு ரூம்ல தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணக்கு அப்புறமேட்டு இவங்க தான் இந்த ஷிப்ல ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சிருந்திருக்காங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர்ல வந்த எமர்ஜென்சி சிக்னலை கேன்பரி நோட்டீஸ் பண்ணி அவங்க காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சமயம் இந்த ஆனுபஸ் ஷிப் தான் இவங்களை தாக்கி இருந்திருக்கு. சோ பூமிக்கும் மார்ஸுக்கும் நடுவுல சண்டை வந்து அவங்க அடிச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஆனுபஸ் ஷிப் இப்படி பண்ணிருக்காங்க. அதுல இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூலியோட அப்பாவோட ஆட்கள் தான். சோ அவரு தான் வேணும்னு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே நடக்கும்போது ஜூலி அந்த ஸ்கார்பியோ ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். வெளியே வரதுக்காக தட்டி இருந்திருப்பாங்க. மேல ஏதோ பெரிய சண்டை நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்கல்ல. அப்படி இவங்க உடச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல குழகுழன்னு ஏதோ ஸ்லைம் மாதிரி இருக்கு. ரியாக்டர் கோர் மேல இருந்திருக்கும்ல, அதே விஷயம் தான். இது அவங்க கையில எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த மேக்னெட்டிக் ஷூஸ் ஆன் பண்ணிட்டு நடந்து போறாங்க. அப்போ ஒரு ரூம்ல வந்து SO சிக்னல் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கோர் ரூம், அந்த ரியாக்டர் கோர் இருக்கு. அந்த கோருக்குள்ள உயிரோட இருக்க யாரோ ஒருத்தங்க இழுக்கப்படுறாங்க. அதை பார்த்துதான் இவங்க ஆன் கத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு தெரிஞ்சிருக்காதுல. இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து இருந்திருப்போம். அப்படி அதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு திரும்ப வந்து இவங்க டாவிஸ் அந்த ஓபியை வழி நடத்தக்கூடிய லீடர் இருப்பார்ல, அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸ்கார்பியோ ஷிப்ல இருந்து பொலான்ஸ்கி பேசுறேன், மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன், பக்கத்துல ஹீரோ ஸ்டேஷன் இருக்கு, ஆனுபஸ் ஷிப்ல இருக்க
இருக்க ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு நான் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலி டாவிஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஆனிபஸ் ஷிப்ல இருக்க ஷட்டில் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இதனாலதான் நம்ம ஹோல்டன் டீம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷிப்புக்குள்ள இருக்க ஸ்பேஸ் ஷட்டில் காணாம போயிருக்கும். அதுக்கப்புறம் ஜூலி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துட்டு ஹீரோ ஸ்டேஷன்ல வந்து லேண்ட் ஆயிருப்பாங்களா, அதை தான் நம்ம மில்லருடைய ஃப்ரெண்டு பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. அதை கேட்டுதான் இப்ப மில்லர் இங்க ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அடுத்து ஜூலி ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்தக்கு அப்புறமேட்டு பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்காங்க, இருமிக்கிட்டே இருக்காங்க. ஹோட்டல் ரூம்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்ப இவங்க இருமும் போது சளி வருது, அது பார்க்க குழகுழன்னு ஒரு மாதிரியா இருக்கு. அப்பயும் டாவிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் அவர் வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் ரொம்ப நேரமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஏன்னா அந்த பக்கம் சீரி ஸ்டேஷன்ல பெரிய பிரச்சனை, கேன்பெரி ஷிப் வெடிச்சதுனால அங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல கலந்துகிட்டு இருக்காரு. சோ அதனால நம்ம ஜூலி அனுப்பின மெசேஜ் அவர் பார்க்கல. ஆனா இந்த பக்கம் ஜூலியோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டு இருக்கு, அழுகி போன மாதிரி தோல் எல்லாம் கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. தனக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. சோ இதனாலதான் நம்ம மில்லர் உள்ள வரும்போது இந்த இடத்துல ஏதோ சண்டை நடந்த மாதிரி எல்லாமே உடஞ்சு போய் கிடக்கும். அதுக்கு காரணம் சண்டை கிடையாது, நம்ம ஜூலி தான் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு இருந்திருக்காங்க. இப்போ உடம்புல கருப்பு கலர்ல பரவச்சுல, கொஞ்சம் கொஞ்சமா பரவி உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இவங்களால நடக்கவே முடியல, அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து பாத்ரூம்ல வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த ரியாக்டர் கூர் மேல ஏதோ பரவி இருக்கும்ல, அதே மாதிரி இப்ப ஜூலியோட உடம்பு ஃபுல்லா பரவி அது க்ளோ ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்களால சுத்தமா முடியல. இப்ப அப்படியே அவங்க மேல இருக்க ஃபங்கஸ் எல்லாம் அவங்க வாய் வழியா பிச்சுக்கிட்டு வெளியே வந்து அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதாவது நம்ம மில்லர் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இது உடம்பு ஃபுல்லா பரவி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஜூலியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா இந்த மாதிரி நிலைமையில இவங்களை பார்த்ததும் இவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இவரே இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாருன்னு பார்த்தா ஆக்சுவலா இவர் ஜூலியை லைட்டா லவ் பண்றாரு. அவங்களோட தைரியம், கேரக்டர், அவங்க பண்ற விஷயங்கள் இது எல்லாமே நம்ம மில்லருக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. அதனாலதான் வேலையை விட்டு தூக்குனக்கு அப்புறமேட்டும் இவர் தனியா ஜூலியை தேடி வந்திருப்பாரு. பட் இவங்க இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாங்களா, சோ ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே சோகமா கீழே இறங்கி வராரு. ஒருவேளை ஜூலி இறந்ததுக்கு காரணம் ஹோல்டனா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹோல்டர் வந்துட்டு, இங்க பாரு, உனக்கு எப்படி நிறைய விஷயங்கள் புரியலையோ அதே மாதிரிதான் எனக்கும் பதில தேடிதான் இங்க வந்தேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியற மாதிரியே எனக்கும் அதை விட 10 மடங்கு தெரிஞ்சாகணும். அதனால அமைதியா சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷிப்புக்கு போக பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆண்டோனி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. இவர் யாருன்னா நம்ம ஜூலியோட அப்பா கம்பெனில வேலை பாக்குற ஒரு சயின்டிஸ்ட். அவரு வந்து ஜூலி உடம்புல இருக்க அந்த ஃபங்கஸோட சாம்பிள் எடுக்கிறாரு. நம்ம நினைச்சதை விட இவளோட உடம்புல நிறையவே இருக்கு, சீக்கிரமா இன்ஜெக்ஷனுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜூலியோட அப்பாவுக்கு வீடியோ கால் பண்றாரு. உங்க பொண்ணு ஜூலி இறந்து போயிட்டா, அவளோட உடம்புல இருந்து புரோட்டோ மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, இன்ஜெக்ஷன்லாம் ரெடி, இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் சொன்னதும் ஜூலியோட அப்பாவும் தன்னோட பொண்ணு போயிட்டாலேன்ற சோகத்துல அழுதுட்டு இருந்திருப்பாரு. அந்த கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கமாண்ட் கொடுக்கறாரு. அவ்வளவுதான், அந்த கமாண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே இந்த ஸ்டேஷன் பயங்கரமா ஆடுது. ஏதோ ஒரு ஷிப்பு வெடிச்சிருச்சு புள்ள, அதனால இங்க இருக்க ரேடியேஷன்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமா எல்லாருமே ஷட்டிலுக்குள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாப்பா ஒரு ரூமுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரேடியேஷன் லீக் ஆகிறதுனால எல்லா ஏரியாவும் லாக் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஆட்களால ஷிப்பு கிட்ட போக முடியாது, இங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த வெடிப்பை பார்த்தா எதிர்ச்சியா நடந்த மாதிரி இல்ல, யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க. இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மில்லர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஹோல்டனும் ஓடுறாரு. ஓடுறதுக்கு முன்னாடி நயோமி கிட்ட, இங்க பாரு, நான் போயிட்டு 3 மணி நேரத்துக்குள்ள வரலனா நீங்க எப்படியாச்சும் அந்த ஷிப் எடுத்துட்டு போயிடுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஷெல்டருக்குள்ள பாதுகாப்பா அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த மக்கள் எல்லாம் இது என்ன இன்ஜெக்ஷன் கேட்டா ரேடியேஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும், ஆன்டிபயோட்டிக் அப்படி இப்படின்னு ஏதோ போய் சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு எல்லாருமே ஷெல்டருக்குள்ள அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் பாக்குறாரு. ஜூலியோட வீட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்திருப்பாரு, அதுல கூட ஒரு வீடியோ இருந்திருக்கும்ல, அந்த வீடியோல இந்த சயின்டிஸ்ட பார்த்து இருந்திருப்பாரு. சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரா. அப்ப அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு சூட் போட்டிருக்காங்க. அந்த சூட் பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம டானேஜர் ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல சில பேர், அந்த சூட் மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் குழம்பி போறாரு. சோ இவங்க 2 பேருக்குமே ஏதோ ஒண்ணு தப்பா படுது. சோ அதனால இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்களா. அப்ப மில்லர் என்ன பண்றாரு, ஜூலிக்காக இவனை இப்பயே கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கொல்றதுக்காக போறாரு. அப்ப ஹோல்டன் தடுக்கிறாரு. இங்க பாரு, இன்னும் நம்மளுக்கு எந்த உண்மையும் தெரியல, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாமே தெரியணும், அதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு கொன்றாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம மில்லரை தடுத்துக்கிட்டு இருக்க. அந்த கேப்ல அந்த சயின்டிஸ்ட் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருக்க இன்னொருத்தனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் யாருன்னு பார்த்தா சீரி ஸ்டேஷன்ல கிரீகாஸ் அப்படின்னு ஒரு கேங்ஸ்டர் குரூப் இருந்திருக்கும், அந்த குரூப்பை சேர்ந்தவன். அவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. இவன் மட்டும் இல்ல, இன்னும் சீரி ஸ்டேஷன்ல இருக்க நிறைய கேங்ஸ்டர் ஆளுங்க திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க புள்ள. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த பையன் சொல்ல மாட்டான். நம்ம மில்லர் கிட்ட பேச்செல்லாம் இல்ல, டப்புன்னு சுட்டுறாரு. இப்ப நீ என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லனா அடுத்த புல்லட் உன் தலையில இறங்கும், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் எனக்கு எதுவுமே தெரியாது, வேலைக்கு கூப்பிட்டாங்க, நிறைய காசு கொடுத்தாங்க, அதனால வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் என்ன ஆகுதுன்னா இன்ஜெக்ஷனை போட்டு நிறைய பேரை ஷெல்டருக்குள்ள ஏத்திக்கிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இடம் இல்ல, நீங்களாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே உள்ள ஏத்த மாட்டாங்க. இவங்களா கத்துறாங்க, அப்ப நாங்க செத்தா பரவாயில்லையா, ரேடியேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமா பரவும், அப்புறம் நாங்க செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இவங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம முன்னாடி வரவங்கள சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹோல்டனும் மில்லரும் அந்த பயலை யூஸ் பண்ணி ஒரு ஷெல்டருக்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா உள்ள சேஃபா இருக்க மக்கள் எல்லாருமே கீழே விழுந்து போய் உடம்பு சரியில்லாத மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த ஏரியா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது. என்னன்னு பார்த்தா அதிகப்படியான ரேடியேஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா நம்ம ஆட்கள் தான் இன்னும் வெளியே போகாம இங்கேயே இருக்காங்களே. சோ இவங்களும் மாட்டிக்கிறாங்க. சில மணி நேரத்துல இவங்க கிட்டயும் ரேடியேஷன் பரவி எல்லாரும் இறந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. இது ஹெல்ப் பண்ணுமா என்னெல்லாம் தெரியல, ஆனா ஒரு சேஃப்டிக்காக எடுத்து போட்டுக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்துல நம்ம மில்லர் இரும்ப ஆரம்பிக்கிறாரு. வாய் மூக்கு வழியெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துக்கு யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குனு இவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா அவங்க எல்லாம் ஏதோ மிஷினை கொண்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இதே சமயம் இன்னொரு பக்கம் நயோமியை காமிக்கிறாங்க. மத்த எல்லாருமே எப்படியாச்சும் அந்த ஷிப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா வழி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஓபிஏ காரங்களாம் ஸ்மகிள் பண்றதுக்காக சில டனலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டனல் வழியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா போற வழி எல்லாமே பிளாக் ஆயிருக்கு. இதுக்கு நடுவுல மேல் ஃப்ளோர்ல செத்து போய் கிடக்குறாங்களே அவங்க எல்லாம் கீழே இருக்க ஓட்ட வழியா தெரியுறாங்க. இதை பார்த்து ஒரு குட்டி பொண்ணு பயந்து ஓடிடுறா. அவளை பிடிக்கிறதுக்காக நயோமி பின்னாடியே போறாங்க. ஒரு இடத்துல அந்த பொண்ணு அழுதுனே உட்காந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, உடம்பு சரியில்லையா, காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அழுதுனே கேட்டுட்டு இருக்காளா. அப்ப இந்த இடத்துக்கு யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தான். இந்த பொண்ணுடைய அம்மாவும் அதுல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், அங்கதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போக பாக்குறாங்க. அப்ப நயோமி எவ்வளவோ சொல்றாங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, ரேடியேஷன் பரவும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேணும்னே மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்க, எங்க கூட வந்துருங்க, நாங்க ஷிப்புக்கு தான் போறோம், பத்திரமா நாங்க வேற ஸ்டேஷன்ல உங்களை இறக்கி விடுறோம் அப்படின்ற மாதிரி நயோமி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. நீங்க வேணா போய்க்கோங்க, நாங்க இங்கே பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியாம ஷிப்பு தேடி போயிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பக்கம் போனாலும் டெட் எண்டா இருக்கு. எப்படி போகணும்னே தெரியல. பயங்கரமா கடுப்பாகுது. அதுக்கப்புறம் எப்படியோ அப்படி இப்படிமா சுத்தி ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வழி மூலியமா இவங்களோட ஷிப்பு கிட்டேயும் போயிடுறாங்க. அங்க போனது நம்ம மில்லருடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நம்ம இப்ப உடனே கிளம்பிடலாம், மில்லர்லாம் கண்டிப்பா செத்து போயிருப்பான், அவன் என் ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் இங்க இருக்க நிலைமையை பார்த்தா அவன் தப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்மளும் இறந்து போயிடுவோம், சோ இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆனா நயோமி கிட்டதான் ஹோல்டன் சொல்லிட்டு போயிருக்காருல 3 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லி, அதனால நயோமி நம்ம எங்கேயுமே போக போறது இல்ல, 3 மணி நேரம் இங்கதான் வெயிட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த பையன் கண்ணை வச்சு மிரட்டுறான். இருக்கிற பிரச்சனையில இவன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஏமஸ் என்ன பண்றாரு, அப்படியே இவனுக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி, ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், நம்ம சீக்கிரமா போயிடலாம், நான் போய் ஷிப்பை ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி போயிட்டு டப்புன்னு பின்னாடி இருந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை சுட்டு சாவடிச்சிடறான். இனி ஹோல்டன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஆனா ஹோல்டன் உயிரோட வருவாரான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் ஒரு பாடு வருது, அதாவது மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பார்த்தா கொத்து கொத்தா எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஜூலி மேல ஃபங்கஸ் பரவி இருந்துச்சுல, அதே மாதிரியே இவங்க மேலயும் பரவி இருக்கு. சோ இவங்க எல்லாருக்குமே அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க போல, அதனால இன்ஃபெக்ஷன் பரவி கொஞ்சம் கொஞ்சமா ஜூலி மாதிரியே செத்துக்கிட்டு இருக்காங்க. சோ வேணும்னே இந்த மொத்த ஸ்டேஷனையும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அந்த சயின்டிஸ்ட்காரங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஜூலி கிட்ட ஒரு மிஷினை வச்சு ஆன் பண்றாங்க. அது ஒரு லேசர் மாதிரி ஜூலியோட உடம்புல படுது. உடனே அவங்க உடம்புல இருக்க அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி கிறிஸ்டினை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு பிராங்க்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவரு மார்ஸோட அம்பாசிடர், பூமியில இருக்காரு. ஆனா இப்ப அவரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அவரை பாக்குறதுக்காக போறாங்களா, அப்ப அவரோட ஆபீஸ்ல 3 பென்சில் இருக்கு. அதை யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னடா அது, ஒரு பென்சில் கூட வாங்க முடியாதா, ஒருவேளை அவங்க பேரனுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அது ஒரு டேட்டா டிரைவ். அதை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு அட்வான்ஸ்டான புரோட்டோடைப் இருக்கு. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, ஆனுபஸ் ஷிப்ல ஒரு ரியாக்டர் கோர் இருந்துச்சுல, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியாதுல. உடனே இந்த ரியாக்டர் எந்த ஷிப்ல இருக்குன்னு போட்டு பாக்குறாங்க. பட் அதுக்கான டேட்டா அதுல இல்ல, நோ டேட்டான்னு வருது. இன்னொரு பக்கம் நம்ம கிறிஸ்டியனோட ஜெனரல் அவர் என்ன பண்றாரு, டானேஜர் ஷிப் அழிஞ்சிச்சுல, அதுக்கு காரணம் ஒரு வேளை ஃப்ரெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்பி விட்டுருக்காரு. இந்த விஷயம் அந்த பக்கம் ஃப்ரெட்டுக்கு தெரிய வருது. அப்ப அவர் கட்டிக்கிட்டு இருக்க பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப்பை காமிக்கிறாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. பூமியிலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவரு ஸ்பேஸ்ல இப்படி கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, லூபிஸ் இறந்து போயிருப்பார்ல, அவரோட சூட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து இருந்திருப்பாரு. அதை வந்து ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப அதை ஒரு எவிடன்ஸா யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு பூமிக்கு. என்னன்னா, இவரை தான் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்காக இவர் சைட்ல இருக்க நியாயத்தெல்லாம் சொல்றாரு. டானேஜர் ஷிப் அழிச்சது நான் கிடையாது, அது வேற ஏதோ ஒரு ஷிப், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. லூபிஸோட சூட்ல இருந்து இந்த கார்டு எடுத்தேன். இந்த கார்டுல அவங்களோட ஷிப்பை எந்த ஷிப் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்ற மொத்த டீட்டெயிலும் இருக்கு. அது பாக்குறதுக்கு என்னோட ஷிப்பு மாதிரியும் இல்ல, பெல்டர்ஸோட ஷிப்பு மாதிரியும் இல்ல. சோ வேற யாரோ ஒருத்தங்க அட்வான்ஸ்டான ஸ்டெல்த் டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அந்த ஷிப்பு கட்டப்பட்டது வேற எங்கேயும் இல்ல, பூமியில இருந்து
இருந்து தான். வேணும்னா நீங்களே இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்றாரு. உடனே கிறிஸ்டின் இதை பத்தி அவங்க ஜெனரல் கிட்ட கேட்கலாமேட்டு போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் சொன்ன மாதிரியே அந்த ஷிப்பை பூமியில தான் உருவாக்குனாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட்லாம் உருவாக்கல, பிரைவேட்டா ஒரு கான்ட்ராக்டர் தான் கட்டிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் கிறிஸ்டின் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. என்னது, பிரைவேட் கான்ட்ராக்டர் இப்படிப்பட்ட ஒரு ஷிப்பை கட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூலியோட அப்பா வராரு. அவரு இந்த ஜெனரல் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. ஸோ ஆல்ரெடி இந்த ஜெனரலுக்கு ஜூலியோட அப்பாவுக்கு தெரியும் போல இருக்கு, ரெண்டு கூட்டு கலவாணின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு கிறிஸ்டின் ஓட்டு மேல உட்காந்துட்டு தன்னோட புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இங்க இருக்கிறது எனக்கு ஏதோ சேஃப்னு தோணல, சோ நீங்க பேரனை கூப்பிட்டுட்டு நிலாவில் இருக்க ஸ்டேஷன்ல போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு பிராங்க் இறந்தாருல, அவரு சூசைட் பண்ணி இறக்கல, கேன்பெரி ஷிப்பு வெடிச்சதுக்கு பூமியில உருவாக்கப்பட்ட ஷிப்பு தான் காரணம்ன்றத அந்த பிராங்க் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த ஜெனரல் தான் பிராங்க போட்டு தள்ளிட்டு சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி பூமியில நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அப்படியே மேல இருக்க மில்லரை காமிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 2 பேர் நடந்து போறாங்க. அவங்கள அடிச்சு போட்டு சூட் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்களா, அப்போ தூரத்துல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அவனை இப்பவே போய் முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் போறாரு. போயிட்டு பார்த்தா அது செக்யூரிட்டி ஆள்லாம் இல்ல, இந்த ஸ்பைக்காரன் தான். ஆல்ரெடி ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால ஹோல்டன் செம்ம காண்டில் இருக்காரு. ஒழுங்கா ஓடிடு, உனக்கு ஹெல்ப் பண்ற மூட்ல நான் இல்ல, இருந்தனா சுட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு ஓட விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அங்க இருக்க நிறைய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. எங்களையும் கூட்டு போங்க, எங்களை எங்கேயே விட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம மில்லர் அந்த கூட்டத்துல கலந்து பிரச்சனை பெருசாக்கி சண்டையாக்கி விட்டுறாரு. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல இவங்க அங்க இருக்க லிப்ட்ல தப்பிச்சு ஷிப்பு கிட்ட வந்துடுறாங்க. அப்பப்ப இந்த மில்லருக்கு ஜூலிய பாக்குற மாதிரி வேற இருக்கு. எப்படியோ ஷிப்பு கிட்ட வந்ததுனால நயோமி அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஹோல்டன் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்ததும் உள்ள கூட்டு போனா அவங்க 2 பேரும் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ரேடியேஷனால உடம்பு ரொம்பவே மோசமா இருக்கு. சோ அவங்கள உள்ள கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஷிப் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே அந்த ஹீரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்பைக்காரன் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியல. அப்படி எப்படிமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா நிறைய ப்ளூ கலர் டஸ்டா பறந்துகிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ஜூலி உடம்புல புரோட்டோ மாலிகூல்ஸ் இருந்துச்சுல, அதுதான் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அதையே இந்த ஸ்பைக்காரன் பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அப்ப அப்படியே அந்த புரோட்டோ மாலிகூல்ஸ் இவனை சூழுது. எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒரு உருவமா இவன் முன்னாடி வந்து நிக்குது. இவன் அதை பாத்துக்கினே இருக்கானா, அப்ப சட்டுன்னு மேல இருந்து ஏதோ ஒரு வேர் மாதிரி வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா புரோட்டோ மாலிகூல்ஸ் பரவி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட் அங்கேயே முடியுது. ஃபர்ஸ்ட் சீசனும் அந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மக்களே, எப்படி இருக்கு இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் சீசன். நான் கூட ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சாங்களா, சோ மொக்கையா முடிப்பாங்களோ ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தா தரமா முடிச்சிருக்காங்க. சோ இந்த புரோட்டோ மாலிகூல்ஸ்னா என்ன, மனுஷங்களால உருவாக்கப்பட்டதா இல்ல இது ஒரு ஏலியன் டெக்னாலஜியா, என்ன ஏது அப்படின்றத வரக்கூடிய சீசன்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அந்த வீடியோஸ் போட்டேன்னா உங்களோட போனை வந்து சேரும். அடுத்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு செகண்ட் சீசனை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழ். நான் உங்க டிஎன்சி. பாய்.